எக்ஸாம் வருதுன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இது உங்கள் சக்ஸஸ்க்கு 10 சூப்பரான டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப் நம்பர் 1, டெய்லி டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கட்டாயம் பிளான் பண்ணி படிக்கணும். டிப் 2, ஸ்மால் டார்கெட் செட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் 2 சாப்டர்ஸ் படித்து முடிப்பேன், இன்றைக்கி நான் இந்த சப்ஜெக்டை படித்து முடிப்பேன், இந்த யூனிட்டை படித்து முடிப்பேன் அப்படின்னு ஸ்மால் டார்கெட்ஸை செட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, ரிவிஷனுக்கு நேரம் கொடுங்க. அதாவது நீங்கள் வெறுமனே படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படித்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதாவது மீட்டல் செய்கிறதுக்கான டைமை நீங்கள் ஒதுக்குங்க. டிப் நம்பர் 4, பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது 25 மினிட்ஸ் நீங்கள் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. டிப் நம்பர் 5, ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எப்போ படிக்கும் போதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், நீங்கள் படிக்கிற பாடத்தில் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். டிப் நம்பர் 6, அதாவது எப்போவும் நீங்கள் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதற்குரிய பாஸ் பேப்பரை செஞ்சு பழகுங்க. அதாவது கடந்த கால வினாக்கள் எடுத்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, நைட்டில் ஓவராக படிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அது ஓவராக டயர்ட் ஆகிற டைம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், எந்தெந்த டைமில் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். நைட்டில் ஓவராக படிக்காதீங்க. ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒழுங்காக தூங்கினா மட்டும்தான் உங்களால் ஒழுங்காக படிக்க முடியும். டிப் நம்பர் 8, நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி குடிங்க, வாட்டர் நல்லா குடிங்க. அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். டிப் நம்பர் 9, அதாவது ஃபோன், டிவி இது மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாமல் அதை தடுத்து நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் பாருங்கள். டிப் நம்பர் 10, எப்போவும் பாசிட்டிவாக இருங்க. அதாவது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நீங்கள் கட்டாயம் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சி மட்டும் படிக்காதீங்க. இப்போ படிக்க ரெடியா? இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிக்கிறீங்க எதுக்கால வரைக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.